Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து how to find determinant using calculator. ஸோ மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம், நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். அதில் நிறைய இடத்துல வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா அப்படி வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் போனோம்னா டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். இன்கேஸ் ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா நிறையா ஃபுல் ப்ராப்ளமுமே தப்பாக நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஐடியா வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ எப்படி அந்த டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ் நம்ம படித்தோம், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷ் மேட்ரிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ 40 -10 -10 60 அப்படிங்கன்னு கிடச்சிருக்கும். கரண்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2 I1 I2, வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் 120 -60. ஸோ இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெல் கண்டுபிடிக்கிறது, எப்படி டெல் I1 டெல் I2 கால்குலேட்டர் மூலயமா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெல் கண்டுபிடிப்போம். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு எதுனா இந்த ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு டெல். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 40 -10 -10 60. ஸோ திஸ் இஸ் டெல் மேட்ரிக்ஸ். அடுத்து டெல் I1 மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ டெல் I1 மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெல் மேட்ரிக்ஸில் ஸோ I1ங்கிறது ஃபஸ்ட்டு லூப். அதனால் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து நம்ம எழுதணும். ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா 40 -10, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 120 -60 அப்படின்னு வந்துடும். இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் காலம் ஆஸ் யூஷுவல் சேமாக தான் அப்படியே இருக்கும். ஸோ -10 60. ஸோ நம்ம கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து டெல் I2 வேணும். ஸோ டெல் I2க்கு என்ன பண்ணோன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிக்கோங்க 40 -10. ஸோ I2 ரெஃபர்ஸ் டு செகண்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் காலமை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 40 -10 அப்படியே வந்துடும். இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த செகண்ட் காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வோல்டேஜ் கொண்டு வந்து எழுதுங்க. ஸோ 120 -60 = ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் பை யூஸிங் கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு மோடு போயிட்டு மோடை வந்து கிளியர் பண்ணிவிடுங்க 3. ஸோ மோடு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா மேட்ரிக்ஸ் மோடுக்கு நம்ம போகணும். ஸோ மேட்ரிக்ஸ் மோடு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மோடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ மோடு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்து 3வது தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 3வது தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ EQன்னா ஈக்குவேஷன் மோட், MATனா மேட்ரிக்ஸ் மோட், VCTனா வெக்டார் மோட். நமக்கு தேவையானது வந்து இப்போ மேட்ரிக்ஸ் மோட். ஸோ மேட்ரிக்ஸ் மோடுங்கிறதுனால 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் 2. ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மோடு போயிடும். ஸோ மேட்ரிக்ஸ் மோடு போயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இங்கே மேலே பார்த்தோம்னா MAT அப்படின்னு அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ மேட்ரிக்ஸ் மோடு போயிட்டோம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மோடு யூஸ் பண்ணி எப்படி இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் எப்படி சார் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஷிஃப்ட்டு இங்கே மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மேட்ரிக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட்டு மேத். ஸோ ஷிஃப்ட்டு மேத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா DIM EDIT MATன்னு காட்டும். ஸோ DIMனா என்னென்னா டைமென்ஷன். ஸோ மேட்ரிக்ஸுக்கு டைமென்ஷன் வந்து 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ்.
ஸோ 2x2 3x3 மென்ஷன் பண்ணுறதுக்காக டைமென்ஷன், அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் செட் பண்ணிட்டோம்னா அதை எடிட் பண்ணுறதுக்காக எடிட், அடுத்து மேட்ரிக்ஸ் வந்து என்ன நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறதுக்காக MAT மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ டைமென்ஷன் செட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் 1. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா A மேட்ரிக்ஸில் சேவ் பண்ண போகிறீங்களா, B மேட்ரிக்ஸில் சேவ் பண்ண போகிறீங்களா, C மேட்ரிக்ஸில் சேவ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A மேட்ரிக்ஸில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஸ் 1. ஸோ நம்மளது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே மேக்ஸில் படிச்சிருப்போம். m×n தான் என்னது மேட்ரிக்ஸோட டைமென்ஷன். ஸோ mங்கிறது ரோ, nங்கிறது காலம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ m கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லையா. ஸோ m கொஸ்டின் மார்க் அப்படின்னா mோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவல். அடுத்து என்னோட வேல்யூ கேட்கும். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவல். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் செட் ஆகிடும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2x2 மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்கும், எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா A11, A12, A21, A22. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் கேட்கும். இந்த 4 எலிமெண்ட்ஸை நம்ம இப்போ ஃபிட் பண்ணணும். ஸோ A11ங்கிறது 40, A12ங்கிறது -10, அடுத்து A21ங்கிறது -10, A22ங்கிறது 60. ஸோ இந்த 4 டேட்டாவையும் இப்போ நம்ம கால்குலேட்டரில் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ A11 கேட்குது இல்லையா. ஸோ A11 இஸ் 40 ஈக்குவல் டு, அடுத்து A12. ஸோ A12 இஸ் -10 ஈக்குவல் டு, அடுத்து A21. ஸோ A21 இஸ் -10, ஸோ -10. அடுத்து A22. A22 is 60 equal to. ஸோ 4 டேட்டா என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ A11 is 40, A12 is -10, A21 is -10 and A22 is 60. ஸோ டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, இப்போ வந்து ஏசி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடித்த டேட்டா மெமரியில் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏசி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஷிஃப்ட்டு மேத். ஸோ ஷிஃப்ட்டு மேத் போனீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிம் எடிட் மேட்ரிக்ஸ், இங்கே இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்கிறதுனால இந்த சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டன் இந்த சைடு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிஇடி டிஆர்என்னு சொல்கிறோம். ஸோ டிஇடினா டிட்டர்மினன்ட், டிஆர்என்னா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்னா டிட்டர்மினன்ட் தான் வேணும். ஸோ ப்ரெஸ் 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஸோ வந்துச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா மேட்ரிக்ஸ் ஏவோடது கண்டுபிடிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினன்ட் நமக்கு வேணும். ஸோ இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஏல தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ டிட்டர்மினண்ட் வந்துடுச்சு. அடுத்து மேட்ரிக்ஸ் ஏவை அங்கே லோட் பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏவை லோட் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட்டு மேத். இப்போ எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா எம்ஏடியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ 3 போங்க. ஸோ 3 போயிட்டு ஏ மேட்ரிக்ஸில் தானே இருக்குது. ஸோ ஏ மேட்ரிக்ஸ்னால் 1. ஸோ 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்துச்சு. இப்போ ஈக்குவல். ஸோ ஈக்குவல் கொடுத்தோம்னா ஆன்சர் இஸ் 2300. ஸோ 2300. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி டெல் I1 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், டெல் I2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெல் I1 ஒரு தடவை கண்டுபிடிச்சி காட்டுறோம். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ ஏசி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஏசி ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் I1 டெல் I1 நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ திரும்ப ஷிஃப்ட்டு மேத். இப்போ ஏற்கனவே ஏல வந்து டெல் இருக்கு இல்லையா. இப்போ டெல் I1க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிலே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 2 போங்க. ஸோ 2 ஃபார் எடிட். எது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ 1. ஸோ இப்போ A11. ஸோ இந்த கேஸில் A11 என்னது 120. ஸோ அப்படியே டைப் பண்ணுங்கள். 120 ஈக்குவல் டு இது வந்து -10 தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ A21 இஸ் -60.
அடுத்து 2 2 is 60. So equal to, so answer check பண்ணிக்கலாம். 1 1 வந்து 120, அடுத்து -10, அடுத்து -60, அடுத்து 60. ஓகே, ஸோ இப்போ ஏசி ப்ளஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷிஃப்ட் மேத் ஏரோ மார்க் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வேணும். ஸோ திரும்ப ஷிஃப்ட் மேத் 3 1. So determinant of matrix A equal to answer. Answer is 6600. So இப்போ del I1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி del I2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திரும்பவும் பாருங்கள், AC ஷிஃப்ட் மேத். இப்போ இது ரெண்டு ஏ மேட்ரிக்ஸை சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதையும் நம்ம ஏலே வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 1. ஸோ A11 வந்து எவ்வளோ? இப்போ நம்ம கேஸில் A11 இஸ் 40, 12 இஸ் 120, 21 இஸ் -10, அடுத்து 22 இஸ் -60. ஸோ ஈக்குவல் டு, ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ 40, 120, -10, -60. ஸோ ஈஸி. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஷிஃப்ட் டிட்டர்மினன்ட் ஏரோ மார்க் 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ 3 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ equal to, so now answer is -1200. So this is the procedure to find del I1 del I2. So இதுக்கு அடுத்து del I1 கண்டுபிடிச்சிட்டோம், del I2 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம மெஷ் மேட்ரிக்ஸில் அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா I1 கண்டுபிடிப்போம், அடுத்து I2 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ I1 I2 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ I1 is equal to del I1 divided by del, அடுத்து I2 is equal to del I2 divided by del. ஸோ del I1 is 6600 divided by 2300, அடுத்து del I2 is -1200 divided by 2300. ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ I1 வேல்யூ I2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு. ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர் நம்ம 3x3 மேட்ரிக்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ இதில் வரும்போது டெல் கண்டுபிடிப்போம், del I1 கண்டுபிடிப்போம், del I2 கண்டுபிடிப்போம், del I3 நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி சார், இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெல்லோட வேல்யூ வந்து 3 -1 -2 -1 6 -3 -2 -3 6. ஸோ இது வந்து டெல்லோட வேல்யூ. அடுத்து del I1 நம்ம கண்டுபிடிச்சணும். ஸோ del I1க்கு என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு காலமை எடுத்துட்டு வோல்டேஜ் எடுத்துக்கணும் 106. ஸோ 106. ஸோ மீதி இருக்கிற ரெண்டு காலம் அப்படி தான் வரும். -1 6 -3 -2 -3 6. அடுத்து del I2. ஸோ del I2 என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் வரும். ஸோ 3 -1 -2 I2ங்கிறதுனால செகண்ட் காலம் வந்து 106ன்னு வரணும், 106. தேர்டு காலம் அப்படியே வந்துடும், -2 -3 6. அடுத்து del I3. ஸோ del I3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வந்துடும். ஸோ 3 -1 -2. செகண்ட் காலமும் அப்படியே தான் வரும். ஸோ -1 6 -3. அடுத்து தேர்டு காலம் வந்து 106. ஸோ del I1 del I2 del I3.
இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பை யூஸிங் கால்குலேட்டர். ஸோ இது வந்து நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ 3ன்னு கொடுங்க, என்னோட வேல்யூ 3ன்னு ஃபீட் பண்ணால் A11 A12 A13 கேட்கும், அடுத்து A21 கேட்கும், A22 கேட்கும், A23 டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அடுத்து A31 டேட்டா, A32 டேட்டா, A33 டேட்டா. இந்த 9 டேட்டாஸ் நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபீட் பண்ணி ஏற்கனவே 2x2 சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே ப்ரொசீஜர் படி நம்ம del I1 del I2 del I3 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் நோட்ஸில் வந்து இதேமாதிரி நிறைய மேட்ரிக்ஸ், நிறைய ப்ராப்ளத்துக்கு மேட்ரிக்ஸ் போட்டிருப்போம். ஸோ 2-3 எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். டைரெக்டாக நம்ம ஃபார்முலா படி போட்டு சால்வ் பண்ணுறதை விட கால்குலேட்டரில் போட்டோம்னா தப்பு இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.